இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஜனநாயகனோட ட்ரைலர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி ட்ரீட் பண்ணாங்க. தொட்டுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்பேன், அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? ஓ அதேதான்ப்பா, கேசரி இதுதான். அதான் தளபதி. தொட்டுறாத தளபதி போட்டுவாப்ல. நான் சாதா மேன் தான் பேபி. அது செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளரும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? Let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும். என்ன பிளான்? ஓஎம் எனக்கு நார்மலா வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறானா? கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. என்னது என்ன ரோபோ வருது? ஆமா, என்னன்னு தெரியல, திடீர்னு நல்லா இருந்துச்சு. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு அந்த கிட்டத்தட்ட கேசரி படத்தான் தான். ஆனா அது எந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கெல்லாம் தளபதிய வந்து அது டிஃபர் ஆக்கணுமோ அதெல்லாம் ஆக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய டயலாக் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க லாங்குவேஜுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் கரெக்டா இருக்குமோ அது வச்சிருந்தாங்க. இங்க தளபதிக்கு ஏத்த மாதிரி படம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமா ஆமா, அந்த ஒக்கடோலாம் அங்க வேற மாதிரி இருக்கும், இங்க கில்லி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரிதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கேசரி கேசரின்னு. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் கேசரி இருக்கும் தான். இல்ல இல்ல, அந்த கான்செப்ட் அதுதான். அது ஒண்ணுமே மாறாது. மேபி அந்த கதைக்குள்ள உள்ள மாற்றம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த அவங்க பொண்ணு வந்து, அதாவது பொண்ணுனா தைரியமா இருக்கணும், வீரமா இருக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அது படம் நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அரசியல் இதெல்லாம் அந்த ஒரு டைலாக்ல நல்லா இருக்குல்ல, அதெல்லாம் செமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஐ எம் வெயிட்டிங்னு சொல்றது கம்மிங் ஆடி. ஏன்னா வெயிட்டிங், ஏன்னா இவ்வளவு நாள் வெயிட்டிங்ல இருந்தால அவ்வளவுதான், நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் அதான் சொல்றேன்ல, கேசரி அது வந்து அந்த சில டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கும். அதே மாதிரி அதோட அந்த ஸ்டோரி நல்லாதான் இருக்கும். அந்த ஸ்டோரி எடுத்து அது கரெக்டான இது கொடுத்தாங்கன்னா நல்லாதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு மோசமா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் இப்போ இப்படி இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு அந்த ரோபோ இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா இப்படி ஒண்ணு வருது. அதே மாதிரி இப்ப தளபதியோட லுக்கும் பயங்கரமா இருந்துச்சு. பிரகாஷ்ராஜ் இருக்காரு, பாபி தியோல் வந்து சூப்பரா காட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பூஜா வச்சு காட்டினாங்க, ஒரே ஒரு சீன்ல மட்டும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அது. அதே மாதிரி மமிதா விஜய் அவங்களோட காம்பினேஷனும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களை தளபதின்னு கூப்பிடுறாங்க, அவங்க விஜய்ங்கிறாங்க. சூப்பரா இருக்கு அது ரெண்டுமே. நல்லா இருக்கு, எனக்கு பார்க்கவும் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆமா, பாட்டுமே சூப்பரா இருக்கு, அந்த தீம் சாங்குமே பயங்கரமா இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல எப்படி இருக்க போகுதுன்னு தான் எனக்கு பயங்கர இதா இருக்கு. கடைசி படம் இது, கடைசி அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல வர கடைசி விஜயோட படமா இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல. ஆமா, எனக்கு தெரிஞ்சதான் பயங்கர ட்ரிபியூட் வீடியோ வேற ஏதோ 20 நிமிஷமா அவ்வளோ வச்சிருக்காங்கன்னாங்க. அதுவும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி பயங்கரமா எல்லாரும் படம் பார்த்துட்டு படத்தை என்ஜாய் பண்றதோட வருத்தப்பட்டு வர்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரிதான் அந்த ட்ரிபியூட் வீடியோ கடைசி 20 நிமிஷம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கஷ்டப்படுத்தும் நினைக்கிறேன். அவங்க கம்மிங்காவே இருக்கட்டும், நம்ம வெயிட்டிங்லயே இருக்கோம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.